வள்ளுவரையும் வள்ளலாரையும் களவாட ஒரு கூட்டம் காத்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய நிதியமைச்சருமான ப. சிதம்பரம் மற்றும் அவரது குடும்பத்தினர் 12 கோடி ரூபாய் செலவில் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக கலையரங்க வளாகத்தில் வளர்தமிழ் நூலகத்தை அமைத்துள்ளனர். இந்த நிலையில் சிவகங்கை மாவட்டத்தில் 2 நாள் கள ஆய்வு மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்ட வளர்தமிழ் நூலகத்தையும் நுழைவு வாயிலில் உள்ள திருவள்ளுவர் சிலையையும் திறந்து வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், திருவள்ளுவர் மற்றும் வள்ளலாரை களவாட ஒரு கூட்டம் சதி செய்வதாக சாடினார். திருவள்ளுவரை யாரும் கபளீகரம் செய்துவிடாமல் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் கூறினார். வள்ளுவர் நெறியில வாழ்வியல் நெறியா மாறணும்னு நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். குறள் நெறி பின்பற்றப்பட்டால்தான் தமிழ்நாடும் காப்பாற்றப்படும், உலகமும் காப்பாற்றப்படும். அப்படி காப்பாற்றப்படணும்னா வள்ளுவரை யாரும் கபளீகரம் செஞ்சிடாம பார்த்துக்கணும். வள்ளுவர், வள்ளலார் போன்ற தமிழ் மண்ணில் சமத்துவத்தை பேசின மாமனிதர்களை களவாட ஒரு கூட்டமே இன்றைக்கு சிதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு எதிரான காவல் அரணாக ஒவ்வொரு தமிழரும் இருக்கணும். மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டில் பல்கலைக்கழகங்கள் இருக்க வேண்டும் எனவும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் தான் பல்கலைக்கழக வேந்தராக இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கூறினார். மாநில அரசின் கட்டுப்பாட்டில் பல்கலைக்கழகங்களை கொண்டு வருவதற்கான சட்ட போராட்டங்கள் தொடரும் எனவும் தெரிவித்தார்.